ஹாய்ப்பா, எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாடு குளிப்பாட்டுறதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். என்னென்னா இன்றைக்கி மாட்டுப்பொங்கல், ஸோ அதனால் பூஜைலாம் பண்ணாங்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் ஏரி, இங்கே பக்கத்தில் ஏரி இருக்குது, அதில் ஓட்டின்னு போய் கழுவலான்னு போனோம். போய் கழுவி ஒரு வழியாக எல்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா அதெல்லாம் எடுக்க முடியல, ஸோ சாரி. அப்புறம் நீங்கள் நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கிட்ட எங்கள் ஊரில் வந்து மாடுங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணுறதுக்கு அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. மாடுங்களாம் நிறைய மாடு இருக்கும் ஊரில் இருக்க மாடுங்களாம். ஸோ அதை பார்க்குறதுக்காக நான் இங்கே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் போகணும், குழந்தைங்களாம். அப்படி போயிட்டு பார்த்துட்ருக்கிறப்போ மாடு வந்து 3 டைம் சுற்றி வருவாங்க சாமி கும்பிட்டு. அங்கேருந்து ஒரு குழந்தைகிட்டேருந்து பலூனை வாங்கிட்டேன். அப்புறம் அதை சுற்றி வந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஏன் 3 ரவுண்டு சுற்றி வராங்கன்னா, அந்த ஒரு பொங்க தண்ணின்னு சொல்லிட்டு வச்சுட்ருப்பாங்க. அதை வந்து மாட்டுங்க மேலாம் தெளிச்சுட்டு வருவாங்க. ஏம்மா இந்த மாதிரி சுற்றி வராங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்கு, மாடு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எந்த நோய் நொடியும் அண்டக்கூடாது, நம்ம ஊர் வந்து நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மாட்டுங்களுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, மாடு வந்து சாமிக்கிட்ட கிருஷ்ண பகவான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா, என்னை இவங்க நல்லா வேலை வாங்குறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க, எனக்கு எதுவுமே தேவையானது பண்ண மாட்டுறாங்க, என்னை நல்லாவே வச்சுக்க மாட்டுறாங்கன்னு. அதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து மாட்டுப் பொங்கல்னு வருவாராம் பார்க்க மாடுங்களை, என்ன தான் பண்ணுறாங்க இவங்க குடும்பம்னு பார்க்க வந்தப்போ, இவங்க நல்லா மாட்டுப் பொங்கல் அதுவுமா மாட்டுக்கு பலூன்லாம் கட்டி பெயிண்டில் அடித்து செமையாக வச்சுருப்பாங்களாம். அதனால் அப்படி வச்சுருக்கும்போது உங்களை நல்லா தானே வச்சுருக்காங்க, நீங்கள் மக்கள் மேலே குறை சொல்கிறீங்கன்னு மாட்டையே சொல்லிட்டு போயிடுவாராம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி என்னன்னு தெரில எனக்கு. பட் சரி, ஓகே. அதை முடிச்சுட்டு நாங்களும் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாடுங்களாம் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தீங்க, காளை ஆடிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் மந்தவெளிக்கு மாடு போயிட்டு வந்தாலே ஆரத்தி எடுப்பாங்க. சரி, அந்த மாதிரி ஆரத்தி எடுத்தாங்க. அப்புறம் மறுநாள் காணும் பொங்கலுங்க. காணும் பொங்கல்னு எங்கள் ஊரில் சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய போட்டிங்கெலாம் வச்சுருந்தாங்க. நானும் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் போய் அதை பார்க்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. மதியம் ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கிட்ட போல் இருக்கும். அப்போ வந்து கடைக்கு போகலான்னு போனேன். அப்போ போனப்போ பசங்களாம் பன்னு தின்ற போட்டியில் கலந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வெறித்தனமாக, பசங்களும் பொண்ணுங்களும். பார்க்கவே ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளும் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து போச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு உரியடிப்பாங்க, வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பண்ணு. அப்புறம் உரியரிக்கிற போட்டி அன்றைக்கி நைட்டு வச்சாங்க, அதுக்காக தான் போக முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி அந்த உரியரிக்கிற போட்டியில் ஒவ்வொருத்தராக லைனாக வந்துகிட்டே இருந்தாங்க. பட் யாரும் அடிக்க முடியல. பசங்களாம் வந்து நல்லா ட்ரை பண்ணாங்க. அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பொண்ணுங்களாம் வந்து கலந்துக்குவாங்கன்னு. பட் யாரும் போகல. கலந்துட்டு இருந்தால் நல்லா ஜாலியாக இருந்திருக்கு. பட் இதுவே ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு அண்ணாவா ஒவ்வொரு தம்பிங்களாம் வந்து அவங்களோட முயற்சியை வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவர் ஒருத்தர் வந்துட்டே இருந்தார், தம்பி வருவார் அடிப்பாருன்னு பார்த்தா அமைதி நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணார். கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. ஓ, கோட்டை தாண்டிட்டாருப்பா. என்ன தம்பி நீ எல்லையும் தாண்டி போயிட்டுருக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இன்னொருத்தர் கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்தாங்க. அவர் என்னடா டீ கடையை உடைக்க போகிறாரு, தம்பி நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு டீ கடை, அதையும் உடச்சி க்ளோஸ் பண்ணுறாத அப்படி சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி விட்டாங்க. தம்பி அடிச்சிருவான் போலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் முன்னே வந்து அட்ரான்னு பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்லி கொடுக்காதீங்கன்னு பாதி பேர் சொல்கிறான்னு பாதி பேர் சொல்கிறான். ஆனால் தம்பி அடிச்சது என்னவோ முன்னாடி அடிப்பான்னு பார்த்தா திரும்பி என்ன பண்ணுறான் பாருங்க நீங்களே, சைடில் போட்டாங்க ஒரு போடு. அப்புறம் தம்பி அறிவழகன் வந்துட்டு இருந்தார், அவர் தான் அடிப்பாருன்னு பார்த்துட்டோம் இருந்தோம். தம்பி அடிப்பாரா அவளோட பார்க்கலாம். ஏன்னா நடக்குதுங்க, சீக்கிரம் அடிங்கடா, என் ஃபோனில் வேறு சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப அடிப்பார், நான் அவளோட எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இங்கே இருக்கவங்க ஒருத்தன் அடிடான்றான், ஒருத்தன் அடிக்காதீங்க தடுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறானுங்க அப்படி சொல்லிட்டு அவளோட நாங்களும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அடிச்சிருவாள்னு நினைக்கிறேன், மேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்டேன். போட்டாங்க ஒரு போடு, ஏ செம்ம ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போயிட்டு இருந்தது பண்ணால். அண்ட் நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி உரியடி போட்டியெல்லாம் நடந்திருக்கா, அதில் இந்த மாதிரி கோல்மால்லாம் பண்ணியிருக்காங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதை முடிஞ்ச உடனே எங்கள் பக்கத்தில் குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் பாட்டு பாட சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயும் நிறைய பேர் கலந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டான்ஸ் போட்டு செம்மையாச்சு.
ஒரு வழியாக பசங்களோட பாட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கணும், சின்ன பசங்களாம் வந்து பரிசுங்களை வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருளை தான் கொடுத்துட்ருந்தாங்க. யாரும் டொனேட் பண்ணலை போல், சின்ன பசங்களே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் யூடியூப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ஒரு வேலை வாங்கி நம்ம டொனேட் பண்ணி பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும். அதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் பசங்களை நம்ம தானுங்க பார்க்கணும்.